ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு 10% வட்டியில் மொத்த தொகையாக ரூபாய் 3630 வங்கியிலிருந்து பெற்றார். ஸோ அவர் கொடுத்துருக்க அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுக்கறது. அவருக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி வேல்யூ மொத்த தொகை, அதாவது ஏஇசி கொடுத்து 3630 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவர் கொடுத்த அசல் பி எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும். அதாவது ஏஇசி கொடுத்து பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் n. இதில் வந்து நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ 3630 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100 டு த பவர் 2. ஓகே, இப்போ 3620 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஸோ அடிச்சிங்கன்னா 0.1 இல்லையா, 0.1² that is 3620 is equal to P into 1.1 square. So P is equal to 3620 divided by 1.1 the whole square. That is equal to rupees 3000. ஸோ அவர் கொடுத்த தொகை வந்து பிரின்சிபல் வந்து 3000 ரூபாய். 3000 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல், அதாவது ஏ மைனஸ் 3630 ரூபா 3630 minus 3000, that is equal to 630 rupees. 630. ஸோ அவருக்கு கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 630 ரூபா. அவர் கொடுத்த அசல் தொகை வந்து 3000 ரூபா. ஸோ திஸ் வே யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ இப்போ 3 கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். செகண்ட் ப்ராப்ளம், ஒருவர் 2000க்கு 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மூலம் பெற்ற மொத்த தொகையானது 2315 ரூபாய் 75 காசு எனில் அவர் பெற்ற வட்டி தொகையை காண்பார். அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுக்குது. இப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியும். பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா 2000 ரூபா. பி இஸ் ஈக்குவல் டு ₹2000. அப்புறம் ஏ சம் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா 2315 ரூபா 25 காசு. இதுதான் என்னுடைய சம். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. n is equal to 3. n is equal to 3. 3 கொடுத்தாச்சு. நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ a is equal to p into 1 + r divided by 100 to the power n. ஓகே, a வந்து 2315 ரூபா 25 காசு is equal to 2000 into 1 plus rate of interest கொடுத்துருக்காங்க. கொடுக்குற rate of interest நம்ம கண்டுபிடிக்கணும். r divided by 100 to the power 3. ஓகே, இப்போ 2315.25 divided by 2000 is equal to 1 plus r by 100 to the power 3. ஓகே, இப்போ ரெண்டு டேர்மையும் 2315.25 divided by into 100 divided by 2000 into 100 இதை போட்டிங்கன்னா 2315.25 divided by 2000. Okay, that is equal to 1 plus r by 100 to the power 3. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன் திரும்பவும் 231525 divided by 25. So
இதை வந்து நான் வந்து திருப்பி 25 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, ஸோ இது வந்து 9161 அதாவது கிடைக்கும். இது வந்து 10 into 10 into 10 ஓகே கிடைக்கும். அதாவது டிவைட் பண்ணி பார்த்தேன். 23151525 divided by 25 9261 okay divided by 25 இதை போட்டிங்கன்னா 8000 வரும். 8000. So 20 to the power 3 போட்டிங்கன்னா 8000. So this is 20 into 20 into 20 okay. இது 11 to the power 3 போட்டிங்கன்னா அல்ல 21 to the power 3 போட்டா ஆமாம் 21 into 21 into 21 so போட்டிங்கன்னா வந்து அப்போ this can be written as 21 by 20 to the power 3 so இப்போ என்ன ஆகும் 1 plus r by 100 to the power 3 that is equal to 21 by 20 to the power 3 இல்லையா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 plus r by 100 is equal to 21 by 20 21 by 20 so this will become r தான் நமக்கு வேணும் so 100 plus r is equal to divided by 100 that is equal to 21 by 20 so this is r is equal to r வந்து இங்க வந்து 21 by 20 this is 21 by 20 this is 100 plus r divided by 100 so the 21 by 20 into 100 this is 100 plus வருது so இது அடிச்சீங்கன்னா 5 so 10 5 10 so minus 100 so r is equal to 5% r is equal to simplify பண்றப்ப நமக்கு rate of interest 5% this is the answer so simplify பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் 100 plus r divided by 100 is equal to 21 by 20 so 100 into r so 100 plus r is equal to 21 by 20 into 100 இது 5 so இது வந்து 105 minus 100 r is equal to 5% rate of interest 5% first ப்ராப்ளத்துல நம்ம அசல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் ரெண்டாவது ப்ராப்ளத்துல பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்க்கறோம் ஒருவர் வங்கியில் ரூபாய் 2000 செலுத்தி 10% கூட்டு வட்டி மூலம் பெற்ற தொகை 2622 ரூபாய் அவர் குறிப்பிட்ட ஆண்டுகளை கணக்கிடு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 2000 ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு அப்போ we have to find the number of years so p is equal to 2000 p is equal to 2000 rupees and rate of interest வந்து 10% வட்டி அவருக்கு கிடைச்ச மொத்த தொகை எவ்வளோனீங்கன்னா 2622 ரூபாய் இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்போ ஃபார்முலா a is equal to p into 1 plus r by 100 to the power n நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை வருஷம் ஒரு செலுத்தி இருப்பார் அப்படின்னு ஸோ a வந்து 2662 is equal to 2000 into 1 plus r 10 divided by 100 to the power n okay so 2662 divided by 2000 இது ரெண்டாவது டிவைட் பண்ணா 1331 divided by 1000 so this can be written as
11 to the power 3 divided by 10 to the power 3. That is equal to 11 by 10, that is equal to 1 plus this is 1 by 10 to the power எவ்வளவு கொடுத்துருக்குது, எத்தனை வருஷம் கொடுத்துருக்கு, ஒரு வங்கியில் வருஷம் கண்டுபிடிக்கும், எண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெரி சிம்பிள், n is equal to 3. இது வாட் எவர் மேபி த வேல்யூ 1 பாயிண்ட். இப்போ வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 11 by 10 is equal to இது 1.1 to the power 3. So 11 by 10 is equal to 1.1 இல்லையா? So number of years n is equal to 3 is the answer. இதுதான் ஆன்சர். ஆன்சர் எவ்வளவு? n is equal to 3. 3 வருஷத்துக்கு அவர் செலுத்துகிறார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் ப்ராப்ளம், ருபீஸ் 20,000 ஆனது தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 6,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே தொகை அதே வட்டியில் அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்கிது. இதான் கொஸ்டின். இப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் P is equal to 20,000 rupees. P is rupees 20,000. ஓகே. n கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அதான் 6,000 ரூபாய். ஓகே, அப்போ 3 வேல்யூ தெரிஞ்சிச்சு, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. இதை மறக்கவே கூடாது. P வந்து 20,000, ஓகே, n வந்து 3, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. அடிச்சிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ஆர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 6,000 கொடுத்தாச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6,000 டிவைடட் பை 600. இது எடுத்து அடிச்சிங்கன்னா ஸோ 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸில் 20,000 ரூபாய்க்கு 6,000 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ திரும்பவும் P கொடுத்துட்டாங்க 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு 10%. அப்புறம் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் n is equal to 3, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறது கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்குங்கிறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R by 100 to the power n. இதான் ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா A minus P, அதாவது முதிர்ச்சி தொகை மைனஸ் பிரின்சிபலை கழிச்சோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஸோ A கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். A is equal to 20,000 into 1 plus 10 divided by 100 to the power 3. So A is equal to 20,000. So 100, 110 to the power 3. A is equal to 20,000. That is 11 by 10 to the power 3. Okay. இப்போ 11 1.1. 11 by 10 வந்து 1.1. So 1.1 போட்டீங்கன்னா 1.33 வரும். So A is equal to 20,000 into 1.331. Okay, இது வந்து cube. 1.11 to the power 3. நீங்க போட்டு பாருங்க. 1.1 to the power 3 போட்டீங்கன்னா 1.331 into 20,000 26,620 ரூபாய் கிடைக்கும். A is equal to 26,000 rupees 620 rupees. 26,620 ரூபாய் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 20. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P minus 20,000. ஓகே, ஸோ இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6,620 ரூபாய் கிடைக்கும் ருபீஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து
6620. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடியது 6000. அப்போ ப்ராப்ளம் கரெக்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் கூட இருக்கும் இல்லையா? அதனால 620 ரூபா உங்களுக்கு கூட கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். This way you have to work out this problem. Thanks for listening.